ஜோதிடம் என்பது உண்மையா இல்லை பொய் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரே ரொம்ப சிம்பிளான கேள்வி, பெருசெல்லாம் போக வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நேயர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி மக்களுக்கு இடையிலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. ஜோதிடம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யா, ஜோதிடர்களே அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே அவங்க ரகசிய குறியீடுகள்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இன்றைக்கி அந்த கருத்தை போட்டு உடைக்கிறதுக்காக நம்ம கூட பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோ பாபு ஐயா இருக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட ஜோதிட ஆய்வுகளை ஆராய்ச்சி ஜோதிடம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேச வந்திருக்காங்க. வாங்க நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமான ஒரு கேள்வியை பொதுமக்களோடு மக்களாக இருந்து பொதுமக்களினுடைய சந்தேகங்களை தீர்க்கிற விதமாக இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் என்னை பார்த்து கேட்டிருக்கிறார், நீங்கள் வேறு பெரிய ஜோசியர், இப்படிலாம் ஜோசியம் பேசிகிட்டு இருக்கீங்க, இது உண்மையா, இல்லை கதை ஓட்டுறாங்க, இல்லைனா வேப்பல் அடித்து ஏதோ குறி சொல்கிறாங்க, இல்லை காசு சம்பாதிக்கிறாங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஜோதிடத்தை. கடந்த 23 ஆண்டுகளாக ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க வேண்டும் என்ற பெரும் போராட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பவன் நான். அதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப டெப்த்தாக உள்ளெல்லாம் போக வேண்டாம், பாமரத்தனமாகவே பேசுவோம். ஒரு மாடு மேய்க்கிறவருக்கு என்ன புத்தி இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு புத்தி இருக்கிறதா நினச்சிக்கங்க. அந்த அளவுக்கு பேசுவோம். ஜோதிடம் என்பது உண்மையா இல்லை பொய் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரே ரொம்ப சிம்பிளான கேள்வி, பெருசெல்லாம் போக வேண்டாம். சூரியன் இருக்குது, அது தெரியும் தானே. வெயில் அடிக்குது டெய்லி, அது தெரியும். நைட் ஆனால் சந்திரன் வருது, அது தெரியும். இந்த ஜோசியம் பொய்ன்னு சொல்கிறவங்க அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் போய் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அது எதுக்கு? சரி, அதையும் நம்பலை ஒருத்தங்க. ஆனால் இந்த மூன் தேயுது, நிலா தேய்கிறது, சந்திரன் தேய்கிறது இப்படின்னு ஒரு தன்மை இருக்கு, அது எதனால்? அது அமாவாசைன்றது எல்லோரும் கண்கூடாக பார்க்குறோம். அதே போல் பௌர்ணமி வளர்கிறது, அதை கண்கூடாக பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சூரியன் நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், பருவநிலை காலங்களை எடுத்துப்போம். சித்திரை வைகாசி ஆனி இப்படி எடுத்துப்போம். பங்குனி சித்திரை வைகாசி 3 மாதம் நல்ல வெயில். அப்போது நாம் உடம்பில் ஒரு விதமான மாற்றங்களை உணர்கிறோமா? டயர்டாகுது, வேர்க்குது, அதிகமாக வெயில் அடிக்குது, வெப்பம் தாங்க முடியல, இது ஒரு அவஸ்தையாக இருக்கிறது. இதே மறுபடி கீழே வந்துடுவோம். ஐப்பசி கார்த்திகை மார்கழி குளிருது, இதமாக இருக்குது, வசதியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மாற்றங்களினுடைய அவஸ்தைகளை நாம் உணர்கிறோம் தானே. இந்த மாற்றங்களினுடைய அவசியங்கள் அந்த வெயில் காலத்தில் பெரிய வேர்வை வெக்க எல்லாம் இருக்குது, இருக்கவே முடியல, நல்ல இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், குளிர்காலத்துக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு பேசுகிறோம். அதே போல் குளிர்காலங்களில் இந்த மாதிரியான ஒரு தன்மை ரொம்ப குளிருது, முடியல, வாயெல்லாம் உதறலாம் வெடிக்குது, உதறு வெடிக்குது சார், கையெல்லாம் விரைச்சி போகுது சார், கையெல்லாம் காஞ்சா மாதிரி இருக்குது சார், இதெல்லாம் சொல்கிறோம் தானே. இதுதான் ஜோதிடம். இதை தான் நாங்கள் ஜோதிடமாக சொல்கிறோம். அந்த காலங்களில் என்ன விதமான இது எப்படி நிகழுது? யோ கிரகன்றது ஒன்றும் இல்லவே இல்லை, கிரகன்றது எங்கேயோ கிடக்குது, அதை எடுத்து வந்து எங்கள் வீட்டில் பணத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, அது பணம் கொடுக்க போகிறதில்ல. வெயில் காலத்தின் உன்னுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும், ஒரு மனிதனுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும், குளிர்காலத்தில் ஒரு மனிதனுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும், அந்த செயல்பாடு தான் நாங்கள் ஜோதிடமாக சொல்கிறோம். எங்கேயே இருக்கக்கூடிய கிரகம், எவ்வளோ தள்ளி இருக்கக்கூடிய கிரகம் உன் வீட்டில் வெயில் அடிக்க வைக்குதே, உனக்கு வேர்க்க வைக்குதே, உன்னால் நடக்க முடியலையே, உன்னால் டயர்டாகிடுறியே, உனக்கு குளிர் அடிக்குதே, சளி பிடிக்குதே, பருவநிலை மாற்றங்களில் இருமல் வருது, ஜுரம் வருது. அப்போ இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது வித்தியாசங்கள் ஏற்படுகிறது உன்னுடைய உடல்நிலையில். இதே போல் தானே எல்லா கிரகங்களும் மாறுகிற பொழுது அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். சூரியன் பூமியை விட ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்குது, அது கொடுக்கக்கூடிய வெப்பம் உன்னுடைய உடல்நிலையில் இவ்வளோ பெரிய மாற்றங்களையும் மனநிலையில் இவ்வளோ பெரிய மாற்றங்களையும் கொடுக்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிற கிரகம் சந்திரன், அது உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தாதா? உன்னுடைய உடல்நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தாதா? உன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை செயல்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தாதா? அப்படி என்ன ஏற்படுத்தும், அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தானே நாங்கள் கணிச்சு சொல்கிறோம். இதில் எங்கே உண்மை பொய்க்கு வாய்ப்பே இல்லையே. அமாவாசை திதி கணக்குகள் சொல்கிறாங்க, பிரதமையிலேருந்து ஆரம்பித்து திதி கணக்குகள் சொல்கிறாங்க. அப்போது ஒரு திருஜையில் இது நடக்கும்னு சொல்கிறோம்.
சதுர்த்தியில் இது நடக்கும்னு சொல்கிறோம். அது எப்படியா நடக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா வானத்தில் பாரு, 4ஆம் பிறை தெரியுது, 5ஆம் பிறை தெரியுது பாரு, வளர்கிற வாழ்க்கை தெரிகிறதே பாரு, சந்திரன் வளர்கிறதே. அப்போது இந்த ஒளியில், நில ஒளியில் பூமி மீது படர்கிற ஒரு தன்மையில் மாற்றங்கள் பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு ஒரு நிலைப்பாட்டையும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு ஒரு நிலைப்பாட்டையும் கொடுக்கறத. இதுதான் ஜோதிடம். வேற என்ன ஜோதிடம்? வெயில் காலம் நடக்குது, அப்போ ஒரு மாற்றங்கள், குளிர்காலம் நடக்குது, அப்போ ஒரு மாற்றங்கள், மழைக்காலம் நிகழுது, அப்போ ஒரு மாற்றங்கள். இதுதான் ஜோதிடம். இது நிகழ்தா இல்லையா? இதை ஏற்றுக்கிறோமே. நம் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கிறோமே. வேற என்ன வேணும்? அப்புறம் ஒரு மனிதன் எவ்வாறு பிறக்கிறான்? ஒரு அசம்ஷன். எல்லா தொழில், எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஒரு அசம்ஷன் இருக்குது. இது இப்படி நடக்குமா, இப்படி இருக்குமா? இன்றைக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் சொல்கிறாங்களே, ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறான், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிளான்னு சொல்கிறான், ப்ரீ இம்ப்ளிமெண்டிங் பிளான் சொல்கிறான். இப்போ இதை வந்து ஒரு திட்டமிடுறாங்க. அந்த திட்டமிடுகிற பொழுது அது இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடுகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு திட்டத்திற்கு உண்டான ஒரு வரைபடத்தை நாங்கள் எங்களுக்கு தெரிந்த கணித முறையில் பயன்படுத்தியது தான் ஜாதகம். ஒரு டாக்டர் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு சொல்கிறாரு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும்னு. எத்தனை பேர்கள் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மனதில் கை வைத்து சொல்லுங்கள், எத்தனை முறை டாக்டர்கள் சொன்ன கூற்றுகள் பொய்த்து இருக்கிறது? அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோமா? இல்லை கோர்ட்டில் போட்டிங்களா? இல்லை இவர் இந்த டாக்டர் சொல்லிட்டாருன்னு மருத்துவம் பார்க்காம விட்டிங்களா? இல்லையே. இப்போ அதெல்லாம் நிகழ்ந்தது தானே. அதே தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ஜாதகம். அந்த ஜாதகத்தினுடைய புரிதல் எவ்வாறெல்லாம் இருக்கும் அதை வைத்து நாங்கள் பலன் சொல்லுகிறோம். சித்திரை மாதத்திலே சூரியன் இந்த இடத்துல இருக்கிறார், 0 டிகிரியில் இருக்கிறார், கிழக்கு முகமாக உதிக்கிறார் என்றால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாகிறது. வெயில் அடிக்க தான் செய்யும். அப்போ சில மாற்றங்கள் உடல்நிலையில் ஏற்படும். அதற்கு தகுந்தாற்போல் உணவு முறைகளை மாற்றிருக்காங்களே. தர்பூசணி பழம் மார்கழியில் வர வேண்டியதானே சார், ஏன் வரல? இளநீ எத்தனை இருக்குது, நீர்க்காய்கள் இதெல்லாம் ஏன் அப்போ பிறக்குது? அப்போ ஏன் வருது வெளியில் விளைவிக்கிறாங்களே? எதற்காக? அந்த கால மாற்றங்கள் நிகழ்கிற பொழுது அதற்கு மாற்று உணவாக இதை எடுத்துக்கிறான். குளிர்காலத்தில் எத்தனை சூடான உணவுகள் எடுத்துக்கிறாங்க, களி சாப்பிட்றாங்க. எதுக்கு? கோதுமை உணவு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. எதுக்கு? உடம்பை தன்னை சூர்படுத்தி ஆட்டோ தெர்மல் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறதுக்கு. அப்போ இது மாதிரியான விளைவுகள் நாம் கண்ணுக்கு தெரிந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அது நம் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் பல்வேறு விஷயங்களை நாம் எடுத்துக்கிறோம். ட்ரெஸ் முதல் கொண்டு மாற்றி போட்டுக்கிறோம்ல. வெயில் காலத்தில் போடுற ட்ரெஸ்ஸை குளிர்காலத்தில் போட முடியாது. அப்போ இந்த மாற்றங்கள் சூரியனாலும் சந்திரனாலும் மட்டுமே ஏற்படுகிறது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து நாம் உணரக்கூடிய மாற்றங்கள். அதே போல் மற்ற கிரகங்களினுடைய மாற்றங்கள் இருக்க தானே செய்யும். சூரியனை விட காலம் அளவுகள் குறைந்த அளவில், இடம் ரொம்ப கம்மியான இடத்துல, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு நிலைத்தி கொடுக்கிறார். ஒரு இடத்துல அமருகிற பொழுது புதன் ஒரு இடத்துல அமருகிற பொழுது ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். குரு ஒரு இடத்துல அமருகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். சனி ஒரு இடத்துல அமருகிற பொழுது ஒரு விதமான மாற்றத்தை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்துகிறது. அந்த பிரபஞ்ச மாற்றங்கள் பூமியிலே பல்வேறு தன்மைகளை ஏற்படுத்துகிறது. அதனால் நாம் அதுக்கு தகுந்தால் போல் என்ன ரியாக்ட் பண்ணுறோம், என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அதான் பலன். என்ன நடக்குதோ அது ஜாதகம், ஜோதிடம். என்ன நடக்க போகிறத நீங்கள் சொல்கிறீங்களோ அது பலன், ஜோதிட பலன். இதானே ஜோதிடம். வேற என்ன ஜோதிடம்? டாக்டர் சொல்கிறது வேறு, மற்றவங்க சொல்கிறது. சார் வானிலை அறிக்கை சொல்கிறது பொய்யாகுது. மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சுட்டு இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு சொல்கிறது பொய்யாகுது. யாராவது போய் கேட்குறோமா? இல்லையே. அப்போ மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பொய்ன்னு சொல்ல முடியுமா? வானவியல் ஆராய்ச்சி பொய்ன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. யாரும் எதுவும் கேட்குறது இல்லையே. ஆனால் ஜோசியம் மட்டும் பொய். எப்படி? அதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்லவே. எங்களிடம் கணிதம் இருக்கிறது, எங்களிடம் கணித முறை இருக்கிறது. எவ்வாறு எந்த கிரகம் எவ்வாறு நகர வேண்டும். சார் இப்போ தானே சார் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் சூரியன் நகருதுன்னு. இதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கள் கோமனாண்டி சொன்னான். எப்படி சொன்னான்? திதி கணக்கு எப்படி சொன்னான்? டெலஸ்கோப்பில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க சந்திரனும் பூமியும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. இது அன்னைக்கு திதி கணக்கில் வச்சு சொன்னாங்களே, வெறும் தென்னங்குச்சியை வச்சு. அப்போ எப்படி ஜோசியம் பொய்யாகும்?
ஆக உங்களுடைய மாற்றங்கள், உங்களுடைய உடலியல் மாற்றங்கள் என்னவான நிலைகளில் இருக்கிறது, அதை பொறுத்துத்தான் நாங்கள் பலன் சொல்லுகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த கட்டத்தில் எங்களுக்கு தெரிந்த ஒரு கணித முறையை பயன்படுத்தி சொல்கிறோம். வேற என்ன? ஆக ஜோதிடம் என்பது உங்களுடைய செயல்பாட்டு தன்மைகளை ஒரு வரைபடமாக எடுத்து அந்த வரைபடத்திற்கு ஒரு கணித முறைகளை பயன்படுத்தி அந்த கணித முறைகள் உங்களுடைய செயல்பாடு இவ்வாறெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். இந்த அற்புதமான கேள்வியை கேட்ட என்னுடைய நண்பருக்கு என்னுடைய ஆழ்ந்த பாராட்டுகள். நன்றி.